நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறது இல்லாமல் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பாடுபட்ட ஒரு நபராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 10 கிராம் கோல்டும் 50,000 ரூபாய் ரொக்க பரிசும் தமிழக அரசின் சார்பில் வழங்க இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியே இருக்கக்கூடிய இந்த அரசாணையை நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியும். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பாக பணிபுரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து மாநில விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு தமிழக அரசானது ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க. 1/7/2024 அன்னைக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த அரசாணையில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா அன்று மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பாக பணிபுரிந்த அல்லது நிறுவனங்களுக்கு கீழ்காணும் தமிழக அரசு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 15/8/2024 அன்று நடைபெறும் சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக பணிபுரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு மாநில விருதுகள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட உள்ளதால் தகுதியான நபர்களிடமிருந்து 5/7/2024க்குள் வலைதளம் மூலமாக விண்ணப்பிக்குமாறு தமிழக அரசாணை வெளியிட்டுள்ளது. 5/7/2024க்கு மேல் நீங்கள் இணையதளம் மூலியமாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ விண்ணப்பித்திருந்தால் அது முக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ விருதுடைய வகையும் விருதுக்கான விவரத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை புரிந்த சிறந்த தொண்டு நிறுவனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிராம் எடையுள்ள தங்கப்பதக்கமும் 50,000 ரூபாய் ரொக்க பரிசும் மற்றும் சான்றிதழும் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது கேட்டகரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை செய்த சிறந்த மருத்துவராக நீங்கள் இருந்தீங்கன்னா 10 கிராம் எடையுள்ள தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிக்கு மிக அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளித்த தனியார் நிறுவனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிராம் எடையுள்ள தங்கப்பதக்கமும் மற்றும் சான்றிதழும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த சமூக பணியாளராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் 10 கிராம் எடையுள்ள தங்கப்பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கிய சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் 10 கிராம் எடையுள்ள தங்கப்பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்படும் தமிழக அரசின் சார்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் 5/7/2024க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கான முகவரி பார்த்தீங்கன்னா awards.tn.gov.in அப்படின்னு இந்த இணையதளத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இணையதளத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு வெளியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.